யாவரும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இன்னைக்கு நிறையா ஊழியக்காரங்களை நான் பார்க்கும்போது நிறையா விஷயங்களை கற்றுக்கிறேன். அதே போல் நமக்கு முன்னாடி ஊழியம் பண்ணி இரத்த சாட்சியாக மரித்தவங்க அநேகர் உண்டு. ஆசி அந்தஸ்தை விட்டுட்டு ஒரு கிராமத்தில் போயிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஆத்துமாக்களுக்காக ஊழியம் பண்ண அநேக பரிசுத்தவான்கள் உண்டு. அவங்களாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக ஊழியம் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு சிலர் அவங்களுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக ஊழியம் பண்ணுறாங்க. சில ஊழியக்காரங்களுக்கு தான் இந்த பதிவு. நமக்கு முன்னாடி வாழ்ந்து போன ஊழியக்காரங்க விசுவாசத்தினால சாப்பாட்டு இருந்தாலும் இல்லைனாலும் சந்தோஷமாய் ஆத்தும பாரத்தோடு ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும்னு சொல்லி அழைப்பில் நின்று தியாகமாக இருந்தாங்க. ஏதோ ஒரு தெரியாத ஒரு கிராமத்தில் போயிட்டு, அதாவது சிட்டியில் நின்று போய் ஒரு கிராமத்தில் போயிட்டு வாழ்ந்து ஊழியம் பண்ணி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. இன்னைக்கு சில ஊழியக்காரங்க அவங்களுடைய ராஜ்யத்தை கட்டணும், குடும்பத்தை கட்டணும், வீடை வாங்கணும், இடம் வாங்கணும், பேரு புகழ் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் ஊழியம் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் முக்கியமாக இன்னைக்கு நான் ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லி சில ஊழியக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு யூடியூப் சேனல் ஒன்று திறந்துக்கிட்டு அடுத்தவங்களை குற்றப்படுத்திக்கிட்டு அடுத்தவங்களை நியாயம் தீர்த்துக்கிட்டு வியூவர்ஸுக்காக மற்றவனை குறை சொல்லிக்கிட்டு திட்டுறது, இந்த மாதிரிலாம் ஊழியம் பண்ணுற ஊழியக்காரனே, தயவுசெய்து ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்குது, மனம் திரும்புங்கள். அதாவது இந்த உலகத்தில் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நான் பணக்காரனாக இருக்கிறேன், நான் ஒரு கூட்டத்துக்கு போனால் 1,00,000 பேர் கூடுறாங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அதனால் எனக்கு பேரு புகழ் அவ்வளவு இந்த உலகத்தில் எனக்கு இருக்குது, அதை வச்சுக்கிட்டு நான் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவேன்னு சொல்லி கனவுல கூட நினைக்காதீங்க. பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா பரிசுத்தமாக இருந்தால்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அதாவது தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். வசனத்தை கேட்டு செய்கிறவர்களே அதை செய்யாமல் போனால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அந்த வசனத்தை சொல்லுகிற நாம் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இயேசு கூட 12 சீசர்கள் இருந்தாங்க. அந்த 12 சீசர்களை கொண்டு உலகமெங்கிலும் எழுப்புதல் வந்தது. ஆனால் இன்னைக்கு உலகமெங்கிலும் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, ஒரு தெருவில் கூட எழுப்புதல் வரல. காரணம், ஒரு மனம் கிடையாது. மற்றவனை கேவலமாக பார்க்கறது, மற்றவனை குற்றத்தை நீ மற்றவங்களுக்கு சொல்கிறது, உன்னுடைய குற்றத்தை அந்தரங்கத்தில் யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு நீ வெளியே நல்லவனும் போல் இருக்கிறது, நல்லவங்க போல் ஊழியம் பண்ணுறது, மற்றவங்களை குறை சொல்லிட்டு என்ன செய்கிற, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டலான்னு சொல்லி நீ நினைக்கிற. முடியாது. தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் என்று வசனம் சொல்லுகிறது. அது விசுவாசியாக இருந்தாலும் ஊழியக்காரனாக இருந்தாலும் வசனம் எல்லாருக்குமே ஒன்று தான். இயேசு கூட இருந்தவங்களை கொண்டு உலகம் முழுவதும் எழுப்புதல் வந்தது. இன்னைக்கு உலகத்து ஃபுல்லாக நம்ம இருக்கிறோம். ஒரு கிராமத்தில் கூட எழுப்புதல் வராதது காரணம், நான் உன்னை குறை சொல்கிறது, நீ என்ன குறை சொல்கிறது, சில பேர் விசுவாசிங்களை பயம்புறுத்தி குடும்பத்தை கட்டுறது, பசங்களை நல்லா படிக்க வைக்கிறது. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறதுனால இந்த மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட முடியும்? அதனால் தயவு செய்து சொல்கிறேன், மனம் திரும்புங்கள். இதை நான் யாரையும் குற்றப்படுத்துகிற அளவுக்கு நான் தகுதியானவன் கிடையாது. ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டணும்னா அநேக மிஷினரிகள் இரத்த சாட்சியாக மரிச்சிருக்கிறாங்க இந்திய தேசத்தில். எங்கிருந்தோ ஒரு வட இந்தியாவுக்கு ஊழியம் பண்ணி குடும்பத்தை இழந்து பிள்ளைகளை இழந்து ஆண்டவருக்காக நின்னாங்க. அந்த பரிசுத்தவான்களுடைய ரத்தம் சிந்தினதுனால்தான் இன்னைக்கு கிருபையாக இன்னும் ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறாரு அநேகரை.
இன்னும் மனம் திரும்புவான் என்று சொல்லி. அதனால் ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்குது. மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.